எக்லெஸ் ப்ரௌனி பெர்ஃபெக்ட்டான கிரிங்கிள் டாப்போட எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது நான் என்னோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற ரெசிபியும் கூட. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இது வரையும் ரெசிபிஸ் எல்லாம் நான் ஷார்ட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். சில பேர் அதை ட்ரை பண்ணிட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கணும் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் டார்க் காம்பவுண்ட் 190 கிராம் எடுத்துக்கிறேன். பட்டர் 75 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட்னா ஒரு கிண்ணத்துல நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல இதை வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா ஷைனியா இந்த மாதிரி இருக்கும். சாக்லேட் லைட்டான சூடு இருந்தாலும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் ஆகாது. நான் 200 கிராம்ஸ்ல கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இது நியர்பை ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். இதோட ப்ரைஸும் 75 ருபீஸ் இருக்கும். 120 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோஸ்க்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். இப்போ ப்ரௌன் சுகர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணவே முடியாது, நல்லா கட்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி ஆகிடும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மைதா 85 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது கூடயே கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 15 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். மெஷரிங் ஸ்பூனில் 1/4ன்னு இருக்கும். அந்த ஸ்பூன்லேயே ஆஃப் மட்டும் தான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 kgக்கு 8 இன்ச்சு டின்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ப்ரௌனி நல்லா ஹைட்டாக வேணும்னா 7 இன்ச்சு டின்னு கூட எடுத்துக்கலாம். பட் பீசஸ் கம்மியாக கிடைக்கும். நான் 8 இன்ச்சு டின்னு எடுத்திருக்கேன். பட் பீசஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கும். மெஷரிங் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ நான் 2 வாட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளார் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதே கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு 2 பேட்சஸாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளார் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பொறுமையாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்லெஸ் ப்ரௌனிக்கு வெண்ணிலா எசன்ஸ்லாம் தேவைப்படாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் செய்கிறது வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி தான் செய்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பட்டரில் தனியாக பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்பேட்ச்ல வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நான் ப்ரௌனிக்கு எப்படி ஓடிஜி யூஸ் பண்றேன்றதையும் நான் இதில் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஓடிஜி 19 லிட்டர். ப்ரௌனிஸ்லாம் பேக் பண்றதுக்கு போத் ராடும் நம்ம ஆன்ல தான் வச்சுக்கணும், டாப் அண்ட் பாட்டம் ராடு. இது 19 லிட்டர். ஸோ 180 டிகிரி வந்து கரெக்டா இருக்கு எனக்கு. இதுவே நீங்க பெரிய ஓடிஜி அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தீங்க, அதுக்கேற்ற மாதிரி டைம் டிஃபரன்ஸ் ஆகும். ஏன்னா இது எனக்கே நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். 65 லிட்டர்ஸ் ஓடிஜி வச்சிருக்கு, ஆனா அதுல வைக்கும் போது எனக்கு வேற மாதிரி பேக் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு குழப்பமா இருந்தா நார்மலா பேக்கிங்க்கு நீங்க எவ்வளவு டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த டெம்பரேச்சர் வச்சு நீங்க பேக் பண்ணிக்கலாம். 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜில 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடும். ஒரு குச்சியை வச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒட்டாம வந்துருச்சுன்னா ப்ரௌனி பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 13 மினிட்ஸ்க்கு மேல வச்சீங்கன்னா ப்ரௌனி வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க மறக்காம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.